ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய பாவம் இல்லாத வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம், இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தது மட்டுமல்ல, அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அப்போது இயேசுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு மாதிரியாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி இயேசு மாதிரியாக வாழும் பொழுது அவருடைய வாழ்விலிருந்து நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவருக்கு ஏற்பட்ட சோதனையை குறித்து நாம் பார்த்தோம். அந்த சோதனையிலிருந்து ஒரு காரியத்தை இன்று மீண்டும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த முறை அதை தியானிக்கும் பொழுது பிசாசானவன் எப்படி ஆதாமிடத்திலே வந்து God has not accepted you, அதாவது தேவன் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது தேவன் உனக்கு முழுமையாக எதையும் தரவில்லை என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்துகிற மாதிரி முதல் சோதனையை வைத்தான் என்று பார்த்தோம். தோட்டத்தில் இவ்வளவு கனிகள் இருந்தும் இவ்வளவற்றையும் அனைத்து கனிகளையும் அனுபவிக்க தேவன் அதிகாரம் அவனுக்கு கொடுத்திருந்தும் பிசாசு வந்து சொல்லும் பொழுது உன்னை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பாரே அப்படிங்கிற மாதிரி, அதாவது தேவன் உனக்கு எதையும் முழுசாக தரமாட்டார் பாரு அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இன்னும் புதிய ஏற்பாட்டில் பிந்தின ஆதாமை பார்க்கும் பொழுதும் பிசாசானவன் வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுதும் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால, நீங்கள் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் உங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? இப்போ எங்கே இருக்கிறீங்க பாருங்கள், வனாந்தரத்தில் வந்து இருக்கிறீங்க. வனாந்தரத்துலையும் பாருங்கள், உங்களுக்கு பயங்கர பசி, எனக்கு தெரியும், பேசாமல் அந்த கல்லில் அப்பமாக வாங்கி சாப்பிட்ருங்க, ஏன்னா அவருன்னு உங்களுக்கு சாப்பாடு தரப்போகிறதில்லை அப்படி என்று சொல்லி இங்கேயும் ஒரு தாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம் தேவன் நம்மை புறக்கணித்து விட்டார் அல்லது ரிஜெக்ஷன் ஃப்ரம் காட் அல்லது தேவன் நம்மை முழுமையாக நேசிக்கவில்லை. லவ் ஆஃப் காட் அந்த விஷயத்தை டிஸ்டார்ட் பண்ணுவதே பிசாசினுடைய முதல் தந்திரமாக இருக்கிறது. அது என்ன பெரிய பிரச்சனையா? நல்ல கவனிங்க. தேவன் உங்களை புறக்கணித்து விட்டாருங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். சார்லஸ் ஸ்பர்ஜன்ட்ட கேட்குறாங்க ஒரு முறை, இந்த உலகத்தினுடைய மொத்த மக்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதாவது யூ ஹாவ் அ கான்கிரிகேஷன் விச் ஹேஸ் த என்டையர் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை இருக்கிற சபையாக இருந்தால் ஒரு பிரசங்கம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே சார்லஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட் அப்படிங்கிற பிரசங்கத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஏனெனில் இந்த உலகத்தில் பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கி அதே பகுதியிலிருந்து கொஞ்சம் இந்த காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இதை கொஞ்சம் படிக்கலாமே. ஆதாம்கிட்ட போயிட்டு பிசாசு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொன்னா, என்ன சொன்னா? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நல்ல கவனிங்க, சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று தான் தேவன் சொல்லியிருந்தார், அந்த ஒரு மரத்தை தவிர. ஆனால் இவனுடைய கேள்வி எப்படி இருக்குதுன்னா, சகல மரத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா அப்படின்னா, யூஸ்வலாக அவர் ஒன்றும் தரமாட்டார், யூஸ்வலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு அனுபவிக்க விட மாட்டார், அப்படிப்பட்ட ஆள் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறான். அதே மாதிரி இயேசுகிட்டையும் சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரன், ஆனால் பார்த்தீங்களா வனாந்தரத்தில், ஏன்னா யூஸ்வலாக அவர் அப்படி சொல்லுவார் ஆனால் தரமாட்டார் இப்படிங்கிற ஒரு கோணம். இங்கே இந்த ஆதாமுடைய, அதாவது முந்தின ஆதாமுடைய சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பிந்தின ஆதாம் அந்த சோதனையை மேற்கொண்டு விட்டார், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் முந்தின ஆதாம் ஆகிய முதலாம் ஆதாம் அந்த பிரச்சனையில் தோத்ததுனால என்ன நடக்குது, என்ன நடந்தது பாருங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டு முடித்த உடனே அவனுடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, தேவன் என்னை புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற எண்ணம் வருது. வந்த உடனே அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, அவங்கள படைக்கும் போது ஆண்டவர் ஒன்று ட்ரெஸ் போட்டு ஒன்றும் படைக்கலை, அவங்க நிர்வாணிகளை தான் ஏற்கனவே இருந்தாங்க. அப்போ இந்நாள் வரைக்கும் நாம் நிர்வாணியாக இருக்கிறோங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. இன்னைக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? அதுக்கு முன்னே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி. இந்த நிர்வாணி அப்படிங்கிறத 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையையும் கனத்தையும் அவர்கள் பாவத்தில் விழுந்த உடனே இழந்து நிர்வாணி ஆகிறார்கள், சரி.
அவர்கள் மேல் இருந்த அந்த பிரகாசம் அல்லது அவர்கள் மேல் இருந்த தேவ சாயல் அது டிஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். சரி, ஆனால் இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் கண்கள் திறந்தது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கலாம். நேத்தே வரைக்கு அழகா தெரிஞ்ச இந்த சரீரம் இன்னைக்கு அசிங்கமாக தெரியுது. நேத்தே வரைக்கு தங்களை சிறப்பாக பார்த்த அவங்க இப்போ தங்களை வெறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எப்போ தேவன் நம்மை புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருதோ, தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற எண்ணம் எப்போ வருதோ, அடுத்து உடனடியாக வரக்கூடிய அடுத்த எண்ணம் என்னன்னா, நம்மளை நாமே புறக்கணிப்பது, செல்ஃப் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் ஃப்ரம் காட் அப்படிங்கிறது ஒரு சுவர் என்று சொன்னால், அதற்கு அடுத்து எழும்பக்கூடிய உள் சுவர் என்ன சுவர் அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் செல்ஃப். தங்களை தாங்களே மோசமாக கருதுவது. எனக்கு என்ன பிடிக்கலங்க, ஆனால் வேதம் சொல்லுது, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி. அப்போது முதல்ல ஒன்றை உனக்கு நேசிக்க தெரியணும். அது அதிகமாக பண்ணிட்டா சுயநலம், அப்படி சொல்ல வரல. உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசி அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒன்றை முதல்ல உனக்கு நேசிக்க தெரியுதா? ஒன்றை உனக்கு நேசிக்க தெரிஞ்சாதான் உன்னால் பிறனை நேசிக்க முடியும். அப்போ நேசங்கிறத இந்த வகையிலே பார்க்க முடியுது. இங்கே ஆதாமுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னா, எடுத்த உடனேயே தேவனை நேசிக்கவில்லை என்று தெரிந்த உடனே ஆதாம் அடுத்த வினாடியே ஆதாமும் ஏவாளும் தங்களை நேசிக்க மறந்தார்கள். அல்லது இப்படி சொல்லலாம், தங்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அவர் என்ன வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுது? இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த கண்ணு நன்மைக்கு மட்டும்தான் திறந்திருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு தீமையே தெரியாது. தேவன் தம்முடைய சாயலாக நன்மையாக படைத்திருந்தார். எப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தாங்களோ அது வரைக்கும் நன்மை மட்டும் இருந்துச்சு. இப்பொழுதுல தீமை வந்துருச்சு. இப்போ நன்மையான கண்களோட மாத்திரம் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ நன்மையும் தீமையும் இருக்கிற கண்கள் வழியாக பார்க்கறதுனால அடுத்த கணமே தங்களை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, they felt ashamed about it. அப்படின்னா நம்ம நிர்வாணி, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் ரிஜெக்ஷன் வந்துச்சு. இந்த செல்ஃப் ரிஜெக்ஷன் அதோட முடியல. இது அடுத்து எப்படி டிராவல் பண்ணுது பாருங்க. அதே 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவிருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தீங்கல்ல ஒரு பொண்ணு, இந்த இருக்கல இவளால் தான் நான் கெட்டு போனேன். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல என்ன பண்ணோம்? தேவன் நம்மளை நேசிக்கலை அப்படின்ன உடனே தேவன் நம்மளை தள்ளிவிட்டாரோங்கிற எண்ணம் வந்தது. ரிஜெக்ஷன் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்ம நினைச்சோம். 2வது என்ன ஆச்சு? நம்மளை நாமளே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். 3வது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவங்களே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். நல்ல கவனிங்க, இங்கே இந்த தப்பு யார் மேலேன்னா ஆதாம் மேலே இந்த தப்பு இருக்குது. கனியை பறிக்கும் பொழுதே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இவர் தான் வீட்டுக்கு தலைவன் மாதிரி நடந்திருக்கலாம். வீட்டுக்கு லீடராக இருக்கிறவர் லீடராக நடந்திருக்கலாம். ஏன்னா இவரிடத்துல தான் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாரு, இவர்கிட்ட தான் பொறுப்பை கொடுத்தாரு. அந்த அம்மா ஹெல்ப்பர் தான், இவர் தான் விஷனரி. அந்த அம்மா ஹெல்பிங் த விஷன், அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ணார் இவர்? இந்த விஷனரி அல்லது இந்த லீடர் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஹெல்ப்பருக்கு இவர் சப்மிட் பண்ணிட்டார். இப்போ அது 2 பேரும் மேலே இந்த தப்பு இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இவளால தான் வந்துச்சு. முதல்ல ஆண்டவர் என்ன நேசிக்கலைங்கிற எண்ணம். 2வது நாம மோசம்னு சொல்லி நம்மளை பற்றியே மோசமாக எண்ணுகிற ஒரு எண்ணம். அதனுடைய அடுத்த எண்ணம் என்னன்னா, நம்மளை யாருக்கும் பிடிக்காது, யாரையும் நமக்கும் பிடிக்காது அப்படி என்று சொல்லி ரிஜெக்ஷன் அப்படிங்கிற கூடிய ஒரு பிரிசனுக்குள்ள கொண்டு போகிறதே பிசாசினுடைய ஒரு தந்திரம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த முதல் சோதனையிலிருந்து, இயேசுவுக்கு ஏற்பட்ட அந்த முதல் சோதனையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், மிக முக்கியமான பாடம், தேவன் உன்னை நேசிக்கிறார். 1. 2வது, தேவன் ஒருவனையும் ஒரு காலம் தள்ளுவதில்லை. தேவன் உன்னை நேசிக்கவில்லைங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக வளர வளர நீங்கள் உங்களையே வெறுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை வெறுக்க ஆரம்பிக்க உங்களுக்கு எல்லாரும் மேலேயும் கோபம் வரும். உங்களை சுற்றி நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு சொல்லி அவளை அப்படியே கூட்டிட்டு போன அந்த ஆதாம் தான் இப்போ இவளால் தான் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறான். நேசிக்கிறவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ரிஜெக்ஷன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி காரியத்தின் வழியாக உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு, யாரை கண்டாலும் வெறுப்பு, எல்லாரும் நம்மளை புறக்கணிக்கிறாங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? தேவ அன்பு உங்களை என்றும் அழைக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இதை மட்டும் சரி பண்ணிட்டோம், தேவனோடு உங்களுக்கு இருக்க கனெக்ஷனை சரி பண்ணி, தேவன் நல்லவர், அவர் என்னை நேசிக்கிறாருங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா
மீதி எல்லா சுவர்களும் அடிமட்டமாகி போய்விடும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ட்ராப்பில் நாங்கள் மாட்டாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் விலகும் பொழுது, உம் அன்பை குறித்து புரிதல் எங்களுக்குள்ளே குறையும் பொழுது, நீர் எவ்வளவு நல்லவர் என்கிற அறிவு எங்களுக்குள்ளே குறையும் பொழுது எங்களை நாங்களே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களோடு இருக்கிறவர்களே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத அந்த ட்ராப்பில் இருந்து, அந்த கண்ணியிலிருந்து எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. நீர் எங்களை எப்போதும் நேசிக்கிறீர் என்கிற அறிவையும், நீர் எவ்வளவு நல்லவர் என்கிற அறிவையும், அதில் இன்னும் நாங்கள் விருத்தி அடையவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.